ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களாங்க? வாங்க இன்னைக்கு ஒரு அருமையான பாசந்தி ரெசிபி பார்க்க போறோங்க. ஒரு 6 லிட்டருங்க. அதாவது ஒரு 6 லிட்டர் பக்கமா நம்ம பாசந்தி செய்ய போறோம். நாளைக்கு நம்ம மதுரைக்கு கிளம்ப போறோம். இன்னைக்கு அதனால நம்ம வீட்ல இருந்து ஸ்பெஷல் ரெசிபியா பாசந்தி எல்லாத்துக்கும் செஞ்சு எடுத்துட்டு போலான்னு பார்க்குறேன். இப்ப மணி வந்து 11:30 ஆகுதுங்க. அதாவது 11:30 ஆகுது. ஒரு பெரிய ஒரு டவராவா நீங்க பார்த்து எடுத்துக்கோங்கங்க. இது வந்து ஒரு 12லேருந்து 15 பேர் வரைக்குமே சாப்பிடலாம். அத்தை வீட்டுக்கும், அம்மா வீட்டுக்கும் சேர்த்து எடுத்துட்டு போறேங்க. சூப்பரா இருக்கும் இந்த பாசந்தி. நம்மளோட பங்குன்னு ஏதாவது ஒரு ஸ்வீட் எடுத்துட்டு போனா எல்லாரும் சந்தோஷமா சாப்பிடுவாங்கல்ல. ஆஹா! அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் நம்ம இந்த பாசந்தி ரெசிபி செய்யலாம்னு சொல்லிட்டு சூப்பரா செய்ய ஆரம்பிச்சாச்சு. பாருங்க பால் பார்க்கவே எப்படி திக்கா இருக்குன்னு சொல்லிட்டு, சில பேர்லாம் லெமன் வந்து இதில் வந்து புழிஞ்சு விடுவாங்கங்க. டக்குன்னு வேலை முடிஞ்சிரும்னு. ஆனால் இது வந்து நல்ல பொறுமையோட பக்கத்தில் நிதானமாக இந்த மாதிரி கிளறி கொடுத்துட்டே நம்ம ஒரு ஒரு ஆடையாக அப்படியே கல் பண்ணிட்டே வரணுங்க. லெமன் ஊற்றுனா டக்குன்னு என்னமோ ஒரு 15 அரை மணி நேரத்தில் வேலை முடிஞ்சிரும். ஆனால் ட்ரெடிஷ்னலாக இந்த மாதிரி ஒன்று ஒன்றா கலெக்ட் பண்ணி லாஸ்ட்டில் நம்மளுக்கு வேலை எவ்வளோ இருந்தாலும் அதோட ஸ்வீட்டும் அதோட டேஸ்ட்டும் நம்ம சுவைக்கிறப்ப என்னடா மலப்பு, நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டோம், பலன் எப்படி இருக்குன்னு நம்மளுக்கு அந்த சந்தோஷமே தனி ஃபீல் தான். மணி இப்போ 12 மணி ஆயிடுச்சு. அடுப்பு கொஞ்சம் நான் லோவாக வச்சுக்கே நல்லா கொதிக்க விட்டாச்சு. பாலுமே ஓரளவுக்கு பாருங்கள் நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ கொஞ்சம் அடுப்பை கூட்டிட்டு நல்லா இந்த மாதிரி ஆடைகளை நல்லா கல் பண்ணி வந்துட்டே இருக்கணுங்க. பாருங்கள் நல்லா திரண்டு வருது. இப்போ நம்மளுக்கு நீங்கள் லாஸ்ட் மினிட்ல என்னென்ன ரெசிபியெல்லாம் செஞ்சுருக்கீங்க, எப்படி இந்த தீபாவளி கொண்டாட போகிறீங்க, சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன் எல்லாத்துக்குமே. பாருங்கள் பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு திக்காக இருக்குது இல்லை, நல்லா சூப்பராக. இப்போ எல்லாத்தையுமே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கலெக்ட் பண்ணிட்டு வந்துட்டேங்க. நானும் மணி என்னன்னு பார்த்துட்டு தாங்க இருக்கேன். 11:30 மணிக்கு வச்சேன்னா இந்தா முடியும் அந்தா முடியும் நினச்சி எப்போ தான் முடியும்னு நினச்சிப்போ பெரிய குவான்டிட்டியில் வந்து சின்னதாக நான் வந்து செஞ்சேன். அது வந்து டக்குன்னு எனக்கு வந்து ஒரு 2 ஹவர்ஸ்லேயே முடிஞ்சிருச்சு. இப்போ லாஸ்ட்டில் பாருங்கள் நம்ம மணி எவ்வளோ ஆகுதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ நேரம் ஆயிடுச்சுங்க எனக்குமே. பாருங்களேன் எப்படி ஒரு திக்கா எவ்வளோ ஒரு க்ரீமியாக வந்திருக்குன்னு. பார்க்கவே அவ்வளோ கொஞ்சம் அழகாகவும் தான் இருக்குது பார்க்குறதுக்கு. இப்போ எல்லாத்தையுமே நம்ம கலெக்ட் பண்ணி வந்துட்டே இருக்கோங்க. சரின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே மணியை பார்த்தா எனக்கு 1:45 ஆயிடுச்சுங்க. இவ்வளோ தான் வந்திருக்குது. இது என்னடா சோதனை அப்படின்னு நினச்சிட்டு டக்குன்னு பக்கத்தில் நான் சாதம் வச்சு, குழம்பு வச்சு, சாம்பார் வச்சு, பட்டர் பீன்ஸே வச்சு முடிச்சிட்டேங்க. ஆனாலும் எனக்கு இவ்வளோண்டு தான் வந்திருக்குது. சரி பார்ப்போம் எவ்வளோ தூரம் தான் போகுதுன்னு சொல்லிட்டு பொறுமையாக நானும் பக்கத்துலேயே நின்று, ஏன்னா நம்ம பக்கத்தில் அங்கிட்டு போயிட்டோம்னா கொஞ்சம் பிடிச்ச மாதிரி ஆகிரும். அதனால நம்ம பக்கத்துலேயே நின்று எல்லாத்தையுமே இந்த மாதிரி கல் பண்ணி வந்தாச்சு. ஒரு வழியாக இப்போ நம்ம டைம் என்னன்னா 3:15 ஆயிடுச்சு. 3:15 ஆயிடுச்சுங்க. நல்லா இந்த மாதிரி வந்து முடிச்சிருச்சு. ஒரு வேலையை முடிச்சாச்சுங்க. 11:30க்கு ஆரம்பிச்சேங்க. 3:30க்கு தான் நான் முடிச்சவே செஞ்சேன். நான் அந்தான்னு சொல்லிட்டு இப்போ எல்லாத்தையுமே நம்ம கலெக்ட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குன்னு. இப்போ உள்ளதையும் இப்போ இந்த பாத்திரத்தில் இருக்க அந்த சட்டியில் ரொம்ப நீங்கள் வத்த விடக்கூடாது. ஒரு கீழே பாதி அளவுக்கு வந்த பிறகு ரெண்டையும் ஒன்றா சேர்த்துட்டு சுகர் அளவுமே ரொம்ப போட்டால் திகட்டிடும். நான் ஒரு ஜூஸ் டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு தாங்க சேர்த்துருக்கேன். இதுக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா ஏலக்காய் பவுடர், ஏலக்காய் தூள் எந்த ஃப்ளேவருமே ஆட் பண்ணவே வேணாம். ஜஸ்ட் ஜீனி மட்டும் சேர்த்தாலே போதும். இந்த தீபாவளிக்கு குடும்பத்தோட மகிழ்ச்சியாக சந்தோஷமாக சேஃபாக கொண்டாடுங்க. நம்மளுடைய பாசந்தி ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் கட்டாயமாக. உங்கள் எல்லாத்துக்கும் என்னோட அட்வான்ஸ் தீபாவளி நல்வாழ்த்துக்கள்ங்க. பார்க்குறதுக்கே அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சுல, டேஸ்ட்டுமே டக்கராக இருக்கும். இதை நல்லா கொஞ்சம் ஆறவும் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. ஆஹா, பிரமாதமாக நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க இந்த ரெசிபி. நல்லா சுட சுட சாப்பிடவும் நல்லாயிருக்கும். ஜில்லுன்னு கூலிங்காக வச்சு சாப்பிட்றது தான் பெஸ்ட்டு. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பாருங்களேன் எப்படி வந்துருச்சுன்னு. அவ்வளோதாங்க, நம்மளுக்கு ஒரு அருமையான ஒரு பாசந்தி ரெசிபி தயாராகிருச்சுங்க. இந்த தீபாவளிக்கு நீங்களும் உங்கள் குடும்பத்தோட இந்த பாசந்தி ரெசிபி செஞ்சு பார்த்து இன்னைக்கு இல்லாட்டி என்னைக்காவது ஒரு நாளைக்கு செஞ்சு பார்த்து நீங்களையும் குடும்பத்தோட மகிழுங்க. பாய்.